இந்த ஹியூமன்ஸ் இருக்கானுங்கல்ல, மனுஷனுங்க நல்லா இருக்கு ஏதாவது ஒன்று வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க பேரில் ஏதோ ஒன்று நம்ம பண்ணுவோம். அதை நம்ம பழக்கமாயிருச்சு. நானும் அப்படிதான், எல்லாரும் அப்படிதான், நானும் அப்படிதான். ஒரு நல்ல ஒரு போர்ட்ரேட் இமேஜ் இருக்கும், அதை வந்து நம்ம பேக்ரவுண்ட் நல்லா இல்லை, அது மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம். அதை ஈஸியாச்சு, ஃபோட்டோஷாப் இருக்குல்ல, பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஃபோட்டோஷாப்பில் போட்டு பண்ணும்போது எவ்வளோ சிரமமாக இருக்குன்னு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் எடுத்துருக்கேன், இது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே இந்த இமேஜ் நான் செலக்ட் பண்ணி எடுத்தேன். இதோட பேக்ரவுண்ட்லாம் பார்த்தா ரொம்ப பிளர்டாக இருக்குது, நல்லா இருக்கு, நல்ல இமேஜ். ஆனால் நம்ம மனசு என்ன சொல்லும், இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் மாற்றி பார்க்கலாம், ஒரு பிளெயின் பேக்ரவுண்ட் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சும்மா காமிக்கிறதுக்காக நான் ஒரு பிளெயின் பேக்ரவுண்டில் வச்சு காமிக்கிறேன். நம்ம யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுவோம், லேயர் செலக்ட் பண்ணிப்போம், செலக்ட் போயிட்டு இங்கே செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்துக்கலாம், இல்லை இங்கேயும் செலக்ட் சப்ஜெக்ட் கொடுக்கலாம். அது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ சப்ஜெக்ட் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லேயர் மாஸ்க் பட்டன் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு புது பேக்ரவுண்ட், உங்களுக்கு ஒரு பிளெயின் பேக்ரவுண்ட் வேணுமா, பிளெயின் பேக்ரவுண்ட் நல்ல ஒரு இந்த தீமில் ஓகே, இந்த மாதிரி ஒரு லைட் கலர் பிளெயின் பேக்ரவுண்டில் வைக்கணும். இந்த மாதிரி ஒரு பிளெயின் பேக்ரவுண்ட் வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும், அந்த ஹேர்லாம் வந்து சரியாகவே செலக்ட் ஆகிருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்க இங்கே எவ்வளோ நல்லா அந்த ஃப்ரிஸி ஹேர்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் ஆகிருக்காது. இந்த ஃபோட்டோஷாப் இந்த ஏஐ யூஸ் பண்ணி இப்போ வர ரொம்ப நல்லாவே செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த 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 இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி அழிஞ்சிருச்சு, பாதி வந்து அழிஞ்சிருச்சு, அப்புறம் பாதி வந்து இந்த பேக்ரவுண்டோட கலரையே அப்படியே எடுத்துகிட்டு வந்துருக்கு. இது எப்படி சரி பண்ணலாம், ஓரளவுக்கு எப்படி நேச்சுரலாக கொண்டு வர்றது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன். இந்த மெத்தட் ஆல்ரெடி யூடியூப்பில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் தமிழில் யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்படின்னா தெரியல எனக்கு, நான் அதுவும் செக் பண்ணல. பட் இருந்தாலும் நான் சொல்லித்தரேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா, இப்போ செலக்ட் பண்ணியாச்சு இல்லைங்களா, இப்போது இந்த லேயரை செலக்ட் பண்ணி Ctrl+G ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா இப்போ சொல்கிறேன் நான். இப்போ எதுக்குன்னா, இப்போ இந்த தேவையில்லாத இந்த பார்ட்டில் வந்து நம்ம டெலிட் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா, நம்ம புதுசாக ஹேர் ட்ரா பண்ண போகிறோம். அப்போ ட்ரா பண்ணும்போது இந்த ஆல்ரெடி இந்த ஹேர் எக்ஸிஸ்டிங் இருந்ததுன்னா அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் அதை டெலிட் பண்ணிடலாம். இப்போது இந்த குரூப் ஒரு லேயர் மாஸ்க் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் B ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரஷ் வந்துடும். இங்கே D செலக்ட் பண்ணிங்கன்னா ஒயிட் ஃபோர்க்ரவுண்ட், பிளாக் பேக்ரவுண்ட் அப்படி இருக்கும். நீங்கள் X வந்துட்டீங்கன்னா பிளாக் முன்னாடி வந்துடும். பிளாக் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளாக் ஹைட்ஸ் ஒயிட் ரிவீல்ஸ். இதை மறந்துடாதீங்க, நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டே இருக்கேன். இது ஹார்ட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன் நான். இந்த எக்ஸ்ட்ரா அந்த ஃப்ரிஸி ஹேர்ஸ்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம புதுசாக வரைய போகிறோம். இது ஹேர் வரையறதுக்கு நம்ம ஒன்றும் பெயிண்டிங்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. சும்மா நான் ரஃபாக தான் பண்ணுறேன். ஏன்னா லேட்டாக டுட்டோரியல் அதுக்கப்புறம் அது வந்து இந்த டைம், அந்த டுட்டோரியலோட டைம் வந்து நான் யோசிச்சுட்டே இருப்பேன், அது கரெக்டாக அதுக்குள்ளே வைக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் இப்போது இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு ஹேர் இருக்கிற ஒரு இமேஜ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து பிளெயின் பேக்ரவுண்டில் எடுத்து வச்சுருக்கேன். என்ன தெரியும் உங்களுக்கு, பார்த்தாலே தெரியும் அந்த ஹேர் ஸ்ட்ரெயிட் ஹேரா, வேவி ஹேரா, கேர்லி ஹேரா அப்படிங்கிறது. அதை பார்த்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஹேர் மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்து நம்ம ஒரு ப்ரஷ்ஷாக க்ரியேட் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம பண்ண போகிறோம். நான் இந்த சைடு இருக்கிற ஹேர் நான் எடுத்துக்கிறேன். அதனால் இந்த ஹேர் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். லேஷோ டூல் எல்லாம் பண்ணிங்கன்னா லேஷோ டூல் வந்துருக்கேன். இங்கே இருக்குது இந்த லேஷோ டூல். இது செலக்ட் பண்ணிட்டு எனக்கு இந்த இடம் மட்டும் வேணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். Ctrl+J ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த செலக்ட் பண்ண பார்ட் மட்டும் ஒரு லேயராக கிரியேட் ஆகிடும். இப்போ இந்த பின்னாடி இருக்கிற லேயர் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், டெலிட் கூட பண்ணிக்கலாம். அப்புறம் க்ராப் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்கொயர் க்ராப். CM பண்ணிங்கன்னா க்ராப் வந்துடும். க்ராப் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெலிட் ஆயிரும். இதுக்கப்புறம் இது எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, இது செலக்ட் பண்ணுறதுக்கு நிறையா வழி இருக்குது. கலர் ரேஞ்ச் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். பட் ஆனால் கலர் ரேஞ்ச் யூஸ் பண்ணால் பியூர் பிளாக் அண்ட் ஒயிட் வராது. நமக்கு ப்ரஷ் ஒன்று புதுசாக ஒரு கஸ்டம் ப்ரஷ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரஷ் வந்து பிளாக்ல இருக்கணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம பாத்தில் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒருக்கு இருக்கேன், சேனல்ஸில் போய் செலக்ட் பண்ணிங்கன்னா சேனல்ஸ் போய்ட்டு இங்கே ஒவ்வொரு சேனலாக நம்ம பார்க்குறோம். எந்த சேனலில் கான்ட்ராஸ்ட் அதிகமாக இருக்கோ அந்த சேனல் எடுத்து நம்ம செலெக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ரெட் செலக்ட் பண்ணுறோம்,
ரெட்டில் பார்க்குறோம், அப்புறம் க்ரீன் பார்க்குறோம். க்ரீனில் கான்ட்ராஸ்ட் கம்மியாக இருக்குது, ஏன்னா பேக்ரவுண்டும் பார்த்தீங்கன்னா டார்க் ஆகுது, ஃபோர் கிரவுண்டும் டார்க் ஆகுது. ப்ளூ அதை விட மோசம். அதனால் நம்ம ரெட்டு வந்து நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது, பேக்ரவுண்ட் நல்லா ஒயிட்டாக இருக்குது, ஹேர் வந்து ஓரளவுக்கு டார்க்காக இருக்குது. இதை வந்து நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெட்டை செலக்ட் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லைங்களா, இங்கே அதில் போட்டிங்க அப்படின்னா இந்த ரெட்டு வந்து ஒரு காப்பி கிரியேட் ஆகிடும். காப்பி கிரியேட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இமேஜ் இருக்குங்க, இமேஜ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இமேஜ்னு சொல்லி இந்த ஆப்ஷனில் போய் அப்ளை இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அப்ளை இமேஜ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த இமேஜை தூக்கி நீங்கள் இந்த இமேஜை எடுத்து நீங்கள் எந்த ஒரு இமேஜ் மேலேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், இதெல்லாம் பிளெண்ட் மோட்ஸ் எல்லாம் இருக்கும், நம்ம மல்டிப்ளையே வச்சுக்கலாம். இப்போது இந்த ரெட் காப்பி இமேஜ் வந்து மறுபடியும் அந்த ரெட் காப்பி இமேஜ் வந்து மறுபடியும் அதே இமேஜ் மேலே தான் அப்ளை ஆகுது. அப்போது அப்ளை ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதே இமேஜ் மேலே மல்டிப்ளை பிளெண்ட் மோட் அப்ளை ஆச்சுன்னா டார்க்லாம் டார்க் ஆகும், ஒயிட்லாம் ஒயிட் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்களா, டார்க்லாம் டார்க் ஆகும், ஒயிட்டும் கொஞ்சம் டார்க் ஆகும். பட் நமக்கு டார்க்லாம் டார்க் ஆகணும், அதனால் இதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். நமக்கு இங்கே பியூர் ஒயிட் வேணும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லெவல்ஸ் இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் கண்ட்ரோல்+L கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும், லெவல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்துடும். இப்போ இங்கே வந்து நான் ஒயிட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதுதான் ஒயிட் பாயிண்ட்டு, இது பிளாக் பாயிண்ட்டு. நீங்கள் இது கம்மி பண்ண ஒயிட் அதிகமாகும், இதை கம்மி பண்ண பிளாக் வந்து இன்னும் பிளாக் ஆகும். உங்களுக்கே தெரியும், ஸ்க்ரீனில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். பிளாக்ஸ் வந்து நல்லா நான் பிளாக் பண்ணிக்கிறேன். இந்த ஹேர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹேர்லாம் அழியறதுக்கு முன்னாடி, அந்த அழியறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, நமக்கு இந்த இடம் வந்து இந்த ஹேர் வந்து ஒயிட்டாக இருக்கணும், மற்ற இடமெல்லாம் பிளாக்காக இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மற்ற இடம்லாம் ஒயிட்டாக இருக்குது, ஹேர் பிளாக்காக இருக்குது. அப்போ வந்து Ctrl+I கொடுத்தோம்னா இன்வெர்ட் ஆகிடும். இன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ரெட் காப்பி லேயரில் இந்த பாக்ஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு செலெக்ஷன் ஜென்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த RGB ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே அது ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கே லேயர்ஸ் போய்க்கலாம், இதையும் டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபோர்க்ரவுண்ட் வந்து பிளாக் இல்லை அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஃபால்ட் வந்துடும். இப்போது வந்து பிளாக் தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதை செலக்ட் பண்ண இடம் மட்டும் பிளாக்ல ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் Ctrl+D ப்ரெஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்குங்க. ஒரு பேக்ரவுண்ட் லேயர், ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் லேயர் கூட நம்ம போட்டு பார்த்துக்கலாம். போட்டு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அது வந்து எரேசர் டூல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எரேஸ் வந்துடும். அதை வச்சு கொஞ்சம் லைட்டாக அப்படியே அழிச்சுக்குங்க, நமக்கு அது தேவையில்லை. அழிச்சிட்டு இந்த இதை அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து ப்ரஷ்ஷாக கன்வெர்ட் பண்ணணும். எடிட்டில் போயிட்டு கீழே போங்க, டிஃபைன் ப்ரஷ் ப்ரீசெட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரஷ்ஷுக்கு ஒரு நேம் கேட்கும். நம்ம வந்துட்டு பெயிண்டிங் ப்ரஷ் பண்ணிட்டோம், ஓகே கொடுத்தோம்னா அந்த ப்ரஷ் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிரும். நம்ம இப்போ அது வேண்டாம், நம்ம நார்மல் ப்ரஷ் வச்சு. அதுக்கப்புறம் நம்ம இங்கே போயிட்டு இந்த சாலிட் கலர் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு மேலே நம்ம ஒரு எம்டி லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம், பிளாங்க் லேயர். இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிட்டு ஏன் இங்கே நான் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா, நம்ம வரைகிறது வந்து சப்ஜெக்ட் லேயருக்கு கீழே தான் வரைவோம், அதோட பேக்ரவுண்டில் மட்டும்தான் தெரியும். இப்போ பி ப்ரெஸ் பண்ணிக்கங்க. பி ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரஷ் செலெக்ஷன் வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கேயும் கிளிக் பண்ணிங்கனாலும் இங்கேயும் ப்ரஷ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த ஆரோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போனீங்கன்னா நான் இங்கே ஹேர் பெயிண்டிங் ப்ரஷ்னு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். செலக்ட் பண்ண உடனே வந்துடும். இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ப்ரஷ் இருக்கும்போதே ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஐட்ராப்பர் டூல் வரும். இந்த ஐட்ராப்பர் டூலோட வேலை என்ன அப்படின்னா, எந்த கலரை செலக்ட் பண்ணுறோமோ அந்த கலரை இந்த இடத்துல லோட் பண்ணிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. இந்த ஹேரோட கலர் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மோஸ்ட்லி இந்த எட்ஜில் இந்த மாதிரி ஒரு கலர் இருக்கோ செலக்ட் பண்ணிட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா இந்த அழகாக அந்த ஹேர் வருது. அந்த மாதிரி அப்படியே லைட்டாக அங்கங்கே இது வந்து எடுத்தோடனே உங்களுக்கு வராது, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். கொஞ்சம் இல்லை, நிறையவே ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த டார்க்காக ஒரு பேட்ச் மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. மறுபடியும் ஒரு எரேசர் ப்ரஷ் எடுத்து தேவையில்லாதெல்லாம் அழிச்சிடலாம். கொஞ்சம் ஃபெதர் அதிகமாகவே பண்ணி தேவையில்லாதெல்லாம் அழிச்சிடலாம். அதுக்கப்புறம்
ப்ரஷ் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ப்ரஷ் எப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்னா, கீபோர்டு லெஃப்ட் அண்ட் ரைட் கீ இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி ரொட்டேட் ஆகும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரைட்டில் ரொட்டேட் ஆகும், லெஃப்ட்டில் கிளிக் பண்ணால் லெஃப்ட்டில் ரொட்டேட் ஆகும். இப்போது இங்கே வந்து நான் ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறப்போ ஒன்றுமே இல்லை, மறுபடியும் லாஸோ டூல் இங்கே செலக்ட் பண்ணிக்கேன். செலக்ட் பண்ணிட்டு எனக்கு இந்த இடத்துல மட்டும்தான் இப்போ அந்த ஹேர் வேணும், வேற எங்கேயும் அது வேணாம் அப்படிங்கிறப்போ ஹேர் அந்த செலெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல மட்டும்தான் ஹேர் இதாகும். இந்த இடத்துல கொஞ்சம் கலர் மாறுது, அதனால் அந்த கலர் டார்க் கலர் எல்லா கலரும் எடுத்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உழப்பிடுச்சு. மறுபடியும் இது பண்ணிவிட்டேன், மறுபடியும் கண்ட்ரோல் ஜி கொடுத்துட்டேன், வந்து டார்க் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா. இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு இந்த இடத்துல நல்லா 0 ஹார்ட்னஸில் ப்ரஷ் இந்த இப்படி எடுத்து தேய்ச்சிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நேச்சுரலாக வந்துடும். உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் இந்த பேட்ச் மட்டும் ஃபில் பண்ணணும். மறுபடியும் ப்ரஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடம் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், இந்த இடத்துல மட்டும் கலர் பிக் பண்ணிக்கங்க. இந்த கலர் பிக் பண்ணிட்டு ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் பண்ணணும், இந்த சைடு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரஷ் வந்து நமக்கு இப்போ ப்ரஷ் வந்து நான் ஃப்ளிப் பண்ணணும். ஃப்ளிப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே போய் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் வரும். இங்கே ப்ரஷ் டிப் ஷேப்னு ஒன்று இருக்கும். அந்த மெனு தான் டிஃபால்ட்டாக கிளிக்காக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃப்ளிப்பு எக்ஸ் ஆக்சிஸ் ஃப்ளிப்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஃப்ளிப் ஆகும். ஒய் ஆக்சிஸில் ஃப்ளிப் பண்ணிங்கன்னா இப்படி ஃப்ளிப் ஆகும். எக்ஸ் ஆக்சிஸில் ஃப்ளிப் பண்ணுறோம்னா இங்கே ஃப்ளிப் ஆகிடுச்சு. நேச்சுரலாக வந்துடுச்சு. இப்போ இது இல்லாமல் பாருங்கள், இது இருக்கும்போது பாருங்கள் இப்படி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நேச்சுரலாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஹேர் வந்து பெயிண்ட் பண்ணுறோம். இதில் என்ன, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறது. பட் ஆனால் இதில் என்ன ஒரு டஃப்பான ஒரு விஷயம்னா இதுதான். நீங்கள் எந்த இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த இமேஜ் அந்த மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும் அவங்களுடைய ஈக்குவலாக அதே மாதிரி ஷேப்பில் இருக்கிற ஹேர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கஷ்டமாக இருந்தது கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃப்ரீ இமேஜ் சைட்ஸில் தான் தேடுறேன் நான். ஏன்னா நான் எதுவும் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணல. ஃப்ரீ இமேஜ் சைட்ஸில் தேடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் எடுத்தேன். அதை வச்சு நம்ம ஒர்க் அரவுண்ட் பண்ணிக்கணும். இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம மேனுவலாகவும் ஹேர் பெயிண்ட் பண்ணலாம். எப்படின்னா நான் இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பிளாங்க் ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் நார்மல் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு சைஸ் வந்து நான் 1 கொண்டு போயிடுறேன். 1 பிக்சல் கொண்டு போயிட்டு மறுபடியும் அந்த கலர் செலக்ட் பண்ணிட்டு பென் டேப்லெட் இருந்தது அப்படின்னா அதை வச்சு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். பட் ஆனால் எல்லா ஹேருக்கும் நம்ம இதை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும். ப்ரஷ் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நான் வரேன்.